சென்னை தீவுத்திடல் எக்ஸிபிஷனோட பார்ட் 2 பார்த்துடலாம் வாங்க. இதுதான் 4த் என்ட்ரன்ஸ். இதில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ரைட் சைடில் வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபியூ மந்த்ஸ் அகோ வந்து மெரைன் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் லாஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இவ்வளோ ஆக்டிவிட்டீஸோ இவ்வளோ ஷாப்ஸோ வந்து நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த டைம் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக செட்டப்ஸு, நிறைய என்ட்ரிஸ் வச்சுருந்தாங்க. பீச்சில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே இங்கேயுமே வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து அவ்வளோவா இல்ல. ஸோ அன்பிளான்டாக தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம். ஸோ அவளுக்கு ட்ரெஸ் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு 2, 3 ரவுண்டு போயிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஸோ இந்த கேம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம். போயிட்டே தான் இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இங்கே தான் வந்து மெயினான எல்லா ரைட்ஸுமே வந்து இங்கே தான் இருந்தது. நாங்கள் வந்து ஜெயின்ட் வீல் தான் போகலாம் டிசைட் பண்ணியிருந்தோம் நானும் பாப்பாவும். எனக்கு வந்து இந்த ஜெயின்ட் வீல் ரைட் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் பாப்பா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரா. அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு. இவள கூட்டிட்டு போலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். எங்க பயந்துட்டு பாதியில நிறுத்த சொல்லுவாளோ, அழுவாளோன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, அவ்ளோ சூப்பரா என்ஜாய் பண்ணா. கொஞ்சம் கூட அவ பயப்படவே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பாய்.